நம்ம முருகனுக்கு முதலா காவடி ஏத்த பக்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு சொல்ற வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு விசேஷமான நாளான ஆடி கிருத்திகை தாங்க. இந்த ஆடி கிருத்திகைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹலசூர்ல இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 67th இயர் ஆடி கிருத்திகை ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆடி கிருத்திகை ஒட்டி இன்னைக்கு காத்தால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹலசூர் சோமேஸ்வர சுவாமி கோவில்ல சுமார் ஒரு 300ல இருந்து 400 காவடிகள் வந்து பாத யாத்திரையா வந்து நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சேர்ந்தாங்க. இந்த பக்தாதிகள் கொண்டு பூஜை சம்மான பால் குடம்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம் செஞ்சாங்க. ஆடி கிருத்திகை என்னன்னா ஆடி மாதத்துல வர கிருத்திகை நட்சத்திர நாளை தான் வந்து ஆடி கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திர நாள் முருகருக்கு என்ன இவ்வளவு ஸ்பெஷல்னா, சூரபத்மன் வந்து நம்ம தேவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துன்னு இருக்கும் போது தேவர்கள் போய் சிவன்கிட்ட முறையிட்டாங்க. அதை கேட்டு சிவன் கோவப்பட்டு அவர் 3வது கண்ணை திறந்தாரு. அதுல இருந்து 6 தீ கனிகள் வந்தது. அந்த அக்னி கனிகளோட வெப்பத்தை தாங்க முடியாததுனால நம்ம அக்னி தேவர் அந்த 6 அக்னி கனிகளை வந்து சரவண பொய்கள் நதியில விட்டாங்க. அந்த 6 அக்னி கன்னிகளும் வந்து 6 குழந்தையா மாறி 6 கிருத்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க. அதனாலதான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகருக்கு இவ்வளவு ஸ்பெஷல். இன்னொரு கதைப்படி ஆடிகை கிருத்திகை நாள்ல வந்து நம்ம பார்வதி அம்மா வந்து நம்ம முருகருக்கு சக்தி வாய்ந்த வேலை கொடுத்தாங்க. அந்த வேலை வச்சுதான் நம்ம முருகர் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சாங்க. கிருத்திகை நாள்ல வந்து முருகர் பக்தர்கள் முருகனுக்கு பால் குடம் காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம முருகனுக்காக காவடி எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அகஸ்திய முனிவர் தன்னோட சிஷ்யனான இடும்பர் கிட்ட சக்திகிரி சிவகிரின்னு 2 மலையை வந்து நார்த்ல இருந்து சவுத்துக்கு கொண்டு வர சொல்லுவாரு. அதை கொண்டு வரதுக்காக இடும்பன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, காவடி ரூபத்துல அந்த காவடியோட கட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாதத்தையும் அந்த கயிறுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டத்திக்கு நாகத்தையும் பயன்படுத்தி காவடி ரூபத்துல கொண்டு வருவாருங்க. மலைகளை கொண்டு வரும்போது இடும்பன் வந்து சோர்வடைஞ்சிடுவாரு. சோர்வடைஞ்சதால ஓய்வெடுறதுக்காக அந்த மலைகளை கீழே வச்சுட்டு அவர் ஓய்வு எடுப்பாருங்க. அது வந்து எந்த இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி. ஓய்வெடுத்து முடிச்சதும் மறுபடியும் அந்த மலையை தூக்க போகும்போது அவரால் தூக்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்து ஒரு பாலகர் இருப்பாருங்க. அந்த பாலகர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம முருகர் தான். மாம்பழத்துக்காக அங்க மேல சண்டை போட்டுட்டு அவர் வந்து இந்த மலையில வந்திருப்பாரு. இதை பார்த்த இடும்பன் வந்து கோவப்பட்டு முருகனை வந்து அந்த மலையை விட்டு கீழே இறங்க சொல்லும் போது முருகன் வந்து அந்த மலை தனக்கு தான் சொந்தம் என்று சொல்லும் போது இடும்பனுக்கும் முருகனுக்கும் இடையே வந்து ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகர் வந்து இடும்பனை வந்து வதம் செஞ்சிடுறாருங்க. இடும்பனை வதம் செஞ்ச பிறகு இடும்பன் மனைவியான இடும்பியும் அகஸ்தியரும் வந்து முருகனிடம் இடும்பனுக்கு உயிரை திரும்பி கொடுக்க சொல்லி கேட்கும்போது முருகனும் இடும்பனுக்கு அவரோட உயிரை திருப்பி கொடுத்துடுறாருங்க. உயிரை திருப்பி கொடுத்துட்டு இடும்பன் மாதிரியே யாரெல்லாம் காவடி தூக்கி கொண்டு வராங்களோ அந்த பக்தருக்கு வந்து முருகர் தன்னோட ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து இடும்பனுக்கு பழனி மலையில ஒரு இடத்த கொடுத்துடுறாருங்க. அதனாலதான் பழனில யாரெல்லாம் காவடி எடுக்கிறாங்களோ அவங்க முதல்ல போய் இடும்பனை தரிசிச்சுட்டு தான் பிறகு முருகனை தரிசிப்பாங்க. இதனாலதான் இடும்பன் வந்து முருகனுக்கு முதல்ல காவடி எடுத்த பக்தனாவும் ஆகிறாருங்க. உங்களை எவ்வளவு பேர் இந்த ஆடி கிருத்திகைக்கு முருகனை தரிசிச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயில வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது. And I have been praying for my wedding.